Dear student, இப்போ exercise number 3.4ல 7th sum பாருங்க. Leaders is a WhatsApp group with 256 members. வாட்ஸ்அப்பில் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 256 மெம்பர்ஸ் இருக்காங்க. எவரி ஒன் ஆஃப் இட்ஸ் மெம்பர் இஸ் அன் அட்மின் ஃபார் தியர் ஓன் வாட்ஸ்அப் குரூப்பு வித் 256 டிஸ்டிங்க்ட் மெம்பர். அதாவது அந்த 256 மெம்பர்ஸும் வந்து ஓனாக ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அதில் அட்மினாக இருக்காங்க. ஓகேவா? when a message is posted leaders and everybody forwarded the same to their own group. அதாவது லீடர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க, அந்த மெசேஜ் அதே சேம் மெசேஜை அந்த 256 மெம்பர்ஸும் வந்து ஓனாக குரூப் வச்சுருக்காங்கல்ல, அதில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹவு many மெம்பர்ஸ் இன் டோட்டல் வில் ரிசீவ் தட் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ஹவு many மெம்பர்ஸ், இப்போ எத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்யூஷன் ரைட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப் மெம்பர், அந்த லீடர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 256 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் மெம்பர் இன் ஈச் குரூப்பு, ஒரு குரூப்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 256. அப்போ ஃபைனலாக நம்பர் ஆஃப் மெம்பர் இன் டோட்டல் வில் ரிசீவ் த மெசேஜ், டோட்டலாக அந்த மெசேஜ் வந்து எத்தனை பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கும் அப்படின்னா 256 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவல் குரூப் இருக்கு இல்லையா, அப்போ இன்னொரு 256 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 256 இன்ட்டு 256 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதோ அத்தனை பேருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ 256 இன்ட்டு 256 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 65,536. 65,536 மெம்பர்ஸ் இன் டோட்டல் வில் ரிசீவ் தட் மெசேஜ் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? அடுத்து 8th சம் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸு சச் தட் 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸு ப்ளஸ் 216. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இது வந்து எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது போல் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பவர் எக்ஸுக்கும் 2க்கும் பேஸ் வந்து 3 தான் பொதுவானது. அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 3 பவர் எக்ஸு இன்ட்டு 3 பவர் 2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ அது போல் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 3 பவர் எக்ஸு இன்ட்டு 3 பவர் 2 ஈக்குவல் டு இந்த சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். 3 பவர் எக்ஸு ப்ளஸ் 216. இங்கே 3 பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது இந்த சைடில் கொண்டு வரப்போ நம்ம எப்படி மாறும்? மைனஸ் 3 பவர் எக்ஸ் அப்படின்னு மாறுமா நமக்கு இந்த இடத்துல? இப்போது இந்த இடத்துல நல்லா லிசன் பண்ணணும். இது ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். காமனாக ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இந்த டேர்மில் 3x அப்படின்னு இருக்குது, இந்த டேர்மில் 3x அப்படின்னு இருக்குது. இந்த 3xக்கு இந்த 3x காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ரிமைனிங் இந்த டேர்மில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 பவர் 2 அப்படின்னு இருக்கும். மைனஸ் இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ என்ன இருக்குதா அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 1 அப்படின்னு வரப்போகுது. இப்போ 3 பவர் எக்ஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்மில் 3 பவர் 2 இருக்கும், இந்த மைனஸு இங்கே 1 இருக்குதா அர்த்தம். ஈக்குவல் டு 216. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 3 பவர் 2 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கா? இந்த 3 பவர் எக்ஸ் இது எப்படி வச்சுட்டு இன்ட்டு 3 பவர் 2னா என்ன அர்த்தம்? 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 3 என்ன வரும்? 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 216. இந்த 3 பவர் 6 அப்படிங்க இருக்கும் இன்ட்டு 9 மைனஸ் 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 216. 3 பவர் 6 அப்படிங்க வச்சுக்கோங்க. இந்த மல்டிப்ளையில் உள்ள 8 வந்து இங்கே போகிறப்ப டிவைடில் மாறும். அகைன் நம்ம இதை கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 27. நமக்கு ஒரு மெத்தட் தெரியும்ல, ஈக்குவல்ட்டாக இருக்கிறப்போ இந்த சைட்லையும் பேஸ் சேமாக இருந்தால் பவரை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே ஆல்ரெடி பேஸ் 3யாக இருக்குது, இங்கேயும் பேஸ் 3யாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 27 எப்படி நம்ம பேஸ் 3யாக கொண்டு வர்றது? ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரைம் ஃபேக்டர் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். ஏன் நமக்கு இங்கே வந்து ஆட் நம்பராக இருக்குது, 3ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 9 3s are 27, 3 3s are 9.
அகைன் ஒரு 3 போட்டோம் அப்படின்னா 1 3 is 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 27 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 × 3 × 3யா? எத்தனை 3 இருக்குது? 1 2 3. அப்போ 3 cube அப்படின்னு எழுதிக்கலாம் அந்த இடத்துல. 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 3 cube அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? 3/3ன்னு எழுதிக்க போகிறீங்க. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடும் பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ் = 3 அப்படின்னு லாஸ்ட்டாக எழுதிக்க வேண்டியதான். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th ஒன்று பாருங்கள். If x = 5x² + 7x + 8 and y = 4x² - 7x + 3, then find the degree of x plus y. எக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை ரிசல்ட்டில் ஒரு எக்ஸ்பிரஷன் வருதில்ல, அதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷனும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே x² டேர்ம் இருக்குது, இங்கே x² டேர்ம் ஃபஸ்ட்லேயே இருக்குது. அடுத்து எக்ஸ் டேர்ம் இருக்குது, அடுத்து எக்ஸ் டேர்ம் இருக்குது, அடுத்து கான்ஸ்டன்ட் இதில் கரெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்து ரைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேர்மில் வந்து சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ண போகிறோம். இப்போ 5 + 4 9. இந்த x² காமனாக x² வந்துடும். இந்த ரெண்டு டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா சைன் வந்து எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 7xல் 7x போயிட்டு அப்படின்னா எதுவுமே இருக்காது. அப்போ 0x அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ +0x. அடுத்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். 0x அப்படிங்கிறப்ப ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்ட்டு. 0ங்கிறதுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற சைன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? +0x அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இது ரெண்டு சேம் சைனாக இருக்குது. அப்போ சேம் சைனாக என்ன இருக்குது? சேம் சைனாக இருந்தால் அதே சைனை போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா இங்கே 8 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 11. இப்போது இந்த எக்ஸுங்கிற எக்ஸ்பிரஷனையும் ஒய்ங்கிற எக்ஸ்பிரஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்னமா கிடைக்குது? 9x². எக்ஸுங்கிற டேர்ம் 0 ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. அப்போ 9x² + 11 அப்படி மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நமக்கு ஹையஸ்ட் பவர் நமக்கு என்னவா இருக்குது? எந்த டேர்மில் ஹையஸ்ட் பவர்? இந்த டேர்மோட பவர் 0, இந்த டேர்மோட பவர் 2. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன? 2 தான். அப்போ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன், அதாவது டிகிரி ஆஃப் த x + y ஈஸ் என்னன்னு கிடைக்கும்? 2. இந்த x + y அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனோட டிகிரி என்னவா நம்ம எடுத்துக்கணும்? 2. ஹையஸ்ட் பவர் 2, அதனால் 2ன்னு எடுத்துக்க போகிறீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து 10th சம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் 2a² + 3ab - b². -3ab - ab - 3b². இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை நான் இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகேவா? இப்போ அவங்க தனியாக இந்த எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டு இதை வந்து ஃபைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து சப்ராக்ட் அப்படிங்கிறது சொல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எடுத்து நான் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் எக்ஸ்பிரஷனை இங்கே ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் எக்ஸ்பிரஷனையும் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா இது போல் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் சிம்பிள் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா யூஷுவலாக ஒரு ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸ் உள்ளே போகும்பொழுது அந்த ஒவ்வொரு டேர்மோட சிம்பிள் வந்து ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இது போல் மெத்தடில் நீங்கள் போடுறப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் அப்படின்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? செகண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிட்டு அதோட சிம்பிளை வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்? இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷனோட ஒவ்வொரு டேர்மோட சிம்பிள் வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிவிட்டு அதோட சிம்பிள்லாம் ஆப்போசிட்டாக மாற்றிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சிம்பிள் பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் கிடையாது.
இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டாக இருந்துச்சு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ நீங்கள் இதை எப்படி ரீட் பண்ணணும்? -3a² + ab + 3b² அப்படின்னு தான் சொல்லணும். சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 2a² அப்படின்ட்டு இருக்கு. இங்கே வந்து -3a². ஃபஸ்ட்டில் உள்ளதே நீங்கள் சொல்லக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதை தான் நீங்கள் பார்க்கணும். -3a². இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 2a² இருக்குது. இங்கே வந்து +3a² எடுக்கக்கூடாது, -3a². ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ண சிம்பிள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த சிம்பிளும் இந்த சிம்பிள் நமக்கு இந்த 2 டேர்முக்கும் சிம்பிள் சேஞ்சாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3a² 2a² போயிட்டுனா ஒரே ஒரு a² இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண பார்க்க போகிறோம். இதை பிக்கஸ்ட்டாக இருக்குது, இதோட சிம்பிள் வந்து மைனஸ், அப்போ -a² அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட சிம்பிள் வந்து +3ab, இதோட சிம்பிள் வந்து +ab. இந்த மைனஸை நீங்கள் சேர்க்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? +ab. இப்போ ரெண்டுமே சைன் சேமாக இருக்குது. அப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ்ங்கிற சேம் சைன் எடுத்துக்க போகிறீங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ 3ab + ab 4ab அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பாருங்கள், இதில் மைனஸாக இருக்குது, இங்கே வந்து எப்படி இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? இந்த மைனஸ் எடுக்கக்கூடாது, இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், இதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போது -b² + 3b². டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3b²ல் ஒரு b² போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2b² அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா எது பிக்கஸ்ட்னு பார்க்க போகிறீங்க. இதான் பிக்கஸ்ட் நம்பர். பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் நமக்கு என்ன? ப்ளஸ்ஸு. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? +2b² அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ், இந்த ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் ஒவ்வொரு டேர்மோட டிகிரி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது எந்த டேர்மோட டிகிரி வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் அந்த டிகிரி தான் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த டேர்மில் 2 இருக்குது, இந்த டேர்மில் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 2, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் எல்லா டேர்முக்குமே பவர் 2ன்னு இருக்கிறதுனால, ஐ மீன் டிகிரி 2ன்னு இருக்கிறதுனால, அப்போ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2 அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே 2ன்னு எழுத வேண்டியதான். சப்போஸ் எதுக்காவது ஒன்றுத்துக்கு 3ன்னு இருக்குது அப்படின்னா அந்த 3 தான் வந்து உங்களுக்கு டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறீங்க. எந்த டேர்மில் டிகிரி ஹையஸ்ட்டாக இருக்கும் அந்த டிகிரியை தான் நீங்கள் எடுத்து ஃபைனலாக எழுதணும். இதில் எல்லாத்துக்குமே பவர் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம அதையே எடுத்து எழுதிக்கிறோம். த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2. சொல்கிறது புரியுதா? அடுத்து 11th சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் w given that x = 3, y = 4, z = -2 and w = x² - y² + z² - xyz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x, y, z இது மூணுத்துக்கு நமக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூஸ் கிடைக்கும், டபிள்யூக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். எழுதிட்டு எக்ஸுங்கிற இடத்துலலாம் 3ன்னு போட போகிறீங்க, ஒய்ங்கிற இடத்துல 4ன்னு போட போகிறீங்க, இசட்டுங்கிற இடத்துல -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் x² அப்படின்ட்டு இருக்கா, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3² அப்படியே இருக்கும். அடுத்து இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இந்த ஒய்க்கு பதில் என்ன போட போகிறீங்க? 4² ப்ளஸ்ஸு இசட்டுக்கு பதில் என்ன போடுறீங்க? -2². இந்த மைனஸ் அப்படிங்க இருக்கும். xy zனா என்ன அர்த்தம்? x, y, z இது மூணுமே மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூஸ் 4 இன்ட்டு இசட்டோட வேல்யூஸ் -2. இங்கே மல்டிப்ளை சிம்பிள் போட்டாலும் போடலாம், அப்படிலாம் ப்ராக்கெட் போட்டாலும் அங்கே மல்டிப்ளை அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். ஓகேவா? அடுத்து இங்கே 3/2 என்ன அர்த்தம்? 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 3s are 9. அடுத்து இந்த மைனஸ் அப்படிங்க இருக்கும். 4/2 என்ன அர்த்தம்? 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 4 4s are 16. அடுத்து இந்த ப்ளஸ் அப்படிங்க இருக்கும். அடுத்து பாருங்கள், -2/2. -2/2னா -2 இன்ட்டு -2 மைனஸ் என்ன கிடைக்கும்? ப்ளஸ்ஸு 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? +4 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்குமா? அடுத்து நெக்ஸ்ட் இங்கே 4 எப்படி இருந்துச்சுன்னு புரியுதா? அடுத்து இங்கே மைனஸ் அப்படிங்க இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4s are என்ன கிடைக்கும்? 12. அடுத்தது ஃபைனலாக -2 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சொல்லுது புரியுதா? இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிப்ளை பண்ணுறாங்கப்பா. 3 4s are 12 இன்ட்டு -2 அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த 9 அப்படியே இருக்கும், -16 அப்படியே வச்சுருக்காங்க, +4 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை அப்படியே இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே இங்கே இருக்கட்டும்.
இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். -12 இன்ட்டு -2 அப்படின்னு தானே அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸு 12 2 சார் 24 அப்படின்னு கிடச்சிடும். ப்ராக்கெட்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் எதெல்லாம் வந்து நமக்கு சேம் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், +9 +4 +24 +24 +4 +9 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், 37. சரியா? அடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் வேல்யூஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, -16. அதை அடுத்த ஸ்டெப்பில் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூணுத்தையும் நம்ம இது எல்லாமே வந்து ப்ளஸ் இன்டிஜராக இருக்குது, அதை ஆட் பண்ணி தனியாக இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது மைனஸ் அடுத்ததில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். -16 அடுத்தது கொண்டு வந்துட்டு 37 -16 நமக்கு என்ன கிடைக்கும், 21. இப்போ டபிள்யூட வேல்யூஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 21. இந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஓகேவா? இப்போ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸில் நீங்கள் மல்டிப்ளை எந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும், எந்த இடத்துல சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுறப்பல இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். சேம் சைனாக இருந்தாக்கா அதே சைன் போடுவோம் இல்லையா, சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். அது எந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் பார்க்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th சம் பாருங்கள். சிம்பிளிஃபை அண்டு ஃபைண்ட் த டிகிரி. இது போல் ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. 6x² + 1 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு அப்புறமா 8x மைனஸ் இந்த வந்து கர்லி ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். 3x² - 7 மைனஸ் அகைன் உள்ள ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. 4x² - 2x + 5x + 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே நிறைய ப்ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு இன்சைடில் எந்த ப்ராக்கெட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளில மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் வந்து உள்ளார கொண்டு போயிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம எடுத்துடலாம். ரிமைனிங் உள்ளதில் அப்படியே தான் ரைட் பண்ண போகிறோம். இந்த 6x² + 1 மைனஸு இது ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் ரைட் பண்ண போகிறோம். இந்த -7 இந்த -7 இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் சாரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -4x², மைனஸ் இன்ட்டு மைனஸு +2x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -5x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -9 அப்படின்ட்டு ரைட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிடும். அடுத்தது என்ன ப்ராக்கெட் இருக்கும், இந்த கர்லி ப்ராக்கெட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போது இந்த இன்சைடில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ லைக் டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 3x² இருக்குது, இங்கே -4x² இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் சைன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம் ரெண்டுத்தையும். இப்போ -1x² அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே பாருங்கள் எக்ஸ் டேர்ம் ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இருக்குது. -5x + 2x அப்போ என்ன கிடைக்கும், -3x. இங்கே -7ம் -9 இருக்குது. சேம் சைன் ஆட் பண்ணுவோம். இப்போ சேம் சைன் போட்டுட்டு 7 + 9 16 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கர்லி ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணி நம்ம கொண்டு வரலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் உள்ளது எல்லாமே அப்படி தான் ரைட் பண்ண போகிறோம். 6x² + 1 மைனஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இந்த 8x அப்படி இங்கே போட போகிறோம். இதுக்கப்புறமா உள்ளதான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், +1x², மைனஸ் இன்ட்டு மைனஸு +3x, மைனஸ் இன்ட்டு மைனஸு +16 அப்படின்னு போட்டுட்டு இந்த கர்லி ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இன்சைடில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். சேஞ்ச் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா, அது உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -8x, மற்றபடி இது ரெண்டும் அப்படி தான் அங்கே இருக்கும். -8x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -1x², மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -3x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -16. இப்போ எல்லா ப்ராக்கெட்டுமே வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஃபைனலாக நீங்கள் வந்து லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு 6x², இங்கே -1x², ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், சரி சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாகவும் சப்ராக்ட் பண்ணிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாம் பக்கத்தில் எழுதுவோம் இல்லையா, அது போல் எழுதிக்கலாம். இங்கே 6x², இந்த -1x², இது ரெண்டு லைக் டேர்ம்ஸு பக்கத்தில் எழுதியிருக்கேன். அடுத்தது -8x, ஃபஸ்ட்டு x² டேர்மு, அடுத்து x டேர்மு, லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கிங்க. -8x ஒன்று இருக்குது, -3x இருக்குது, இது ரெண்டு பக்கத்தில் எழுதியாச்சு. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட்டு இங்கே +1, இந்த -16 லாஸ்ட்டாக எழுதிருக்கீங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் 5x². இது ரெண்டு சேம் சைனை ஆட் பண்ணணும். அதே சேம் சைன் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11x.
இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனு சப்ராக்ட் பண்ண போகிறோம். 16ல் 1 போயிட்டுனா 15 -15 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? 5x² - 11x - 15 அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபைனலாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனில் எந்த டேர்மோட பவர் வந்து அதிகமாக இருக்குது? இந்த டேர்மோட பவர் 0, இந்த டேர்மோட பவர் 1, இந்த டேர்மோட பவர் 2. அப்போது எந்த டேர்மோட பவர் அதிகமாக இருக்கோ அந்த பவர் தான் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். The degree of the expression is 2. ஏன் அப்படின்னா இந்த டேர்மில் பவர் 2ன்னு இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் பவர். அப்போ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2 அப்படின்னு எழுத வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? இந்த ஃபைனலாக 13 சம் பாருங்கள். தி 2 adjacent side of the rectangle are அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் அண்ட் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த ரெக்டாங்கிளில் இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2 adjacent side of the rectangle. adjacent side அப்படிங்கிறப்போ இந்த சைடுக்கு இந்த சைடு வந்து adjacent, இந்த சைடுக்கு இந்த சைடு adjacent. சொல்கிறது புரியுதா? அப்போ adjacent side அப்படின்னா இதோட வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோட வேல்யூஸ் வந்து இதுவாகவும் பிரெத்தோட வேல்யூஸ் வந்து இதுவாகவும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ சொல்யூஷன் ரைட் பண்ணியாச்சு. L = இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு, B = இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. ஓகேவா? இது எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் கிடையாது. எல்லுங்கிற எக்ஸ்பிரஷன் ஒன்று எழுதியாச்சு, பிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? பெரிமீட்டர், அதாவது 2 adjacent side of the rectangle கேட்டிருக்காங்களா? ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? 2 × L + B யூனிட்டு. இதில் எல்லுக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனையும் ப்ளஸ் பிக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ 2ங்கிறது ஃபார்முலாலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லு, இது வரைக்கும் எல்லு, அடுத்து ஃபார்முலா ப்ளஸ்ஸு, இது வரைக்கும் வந்து பி. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? சொல்கிறது புரியுதா? இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்ப்பா. 2ங்கிறது வெளியில் வச்சுருந்தோம், இந்த 2ங்கிறது இந்த இடத்துல அப்படியே இருக்குது. அடுத்து ப்ராக்கெட்டு, எல்லுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து அப்படியே இங்கே ரைட் பண்ணியிருக்கோமா? அடுத்து இந்த ப்ளஸ் இருக்குது, பிக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து அங்கே ரைட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த 2ங்கிறது அப்படியே வெளில இருக்குது. இப்போ இதில் எதாவது லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். x² டேர்ம் என்ன இருக்குது? இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே 2x² இருக்குது, இங்கே -x² இருக்குது. அப்போது நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 2x² ஒரு x² போயிடுச்சு அப்படின்னா சரி. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? டேரெக்டாக பண்ணாமல் பக்கத்தில் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 2x² டேர்ம் இருக்குது, x² டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அது ரெண்டுத்தையும் பக்கத்தில் ரைட் பண்ணிக்கோங்க. 2x² - x². அடுத்து xy டேர்ம் என்ன இருக்குது? 5xy ஒன்று இருக்குது, 4xy ஒன்று இருக்குது. அது ரெண்டுத்தையும் பக்கத்தில் ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து -5xy, இது வந்து +4xy. ஓகேவா? சரியா? இப்போ இந்த -5xy, xy டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே +4xy, இங்கே ஒரு xy டேர்ம் இருக்குது. ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதியிருக்கோம். அடுத்தது z² டேர்ம், இங்கே ஒரு z² டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு z² டேர்ம் இருக்குது. அதை பக்கத்தில் எழுதிக்கலாம். +3z² -z² இந்த சைடில் இருக்கும். ஓகேவா? அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த லைக் டேர்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. இங்கே +2x² -x². அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். 2x² x², ஒரு x² போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரே ஒரு x² இருக்கும். அதுவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தில் பிக்கஸ்ட் எது? 2x². அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. அப்போ +1x² அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. இந்த xy டேர்ம்லேயும் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று மைனஸாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சப்ராக்ட் பண்ணணும். 5xyயில் 4xy போயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரே ஒரு xy இருக்கும். அதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமானா மைனஸாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் வந்து பிக்கஸ்ட்டு, அதோட சிம்பிள் மைனஸ். இப்போ -1xy அப்படின்னு கிடைக்கும். ஃபைனலாக இந்த z² டேர்ம் வந்து கம்பேர் பண்ண போகிறீங்க. இதுலேயும் ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ் அப்படிங்கிறதுனால செப்பரேட் பண்ண போகிறோம். 3z²ல் ஒரு z² போயிடுச்சு அப்படின்னா 2z² அப்படின்னு கிடைக்கும். ஏன் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் பிக்கஸ்ட்டு, அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸுங்கிறதுனால +2z² அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 வந்து அவுட் சைடில் இருக்கும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உள்ள இந்த 2 அது உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணும். சரியா? பாருங்கள். 2 × x² என்ன கிடைக்கும்? 2x². அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 2 × xy என்ன கிடைக்கும்? 2xy. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு 2 2s are 4z² அப்படின்னு கிடச்சிடும். சரியா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இந்த எக்ஸ்பிரஷனில் எது வந்து டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த பவர்?
இந்த டேர்மோட பவர் வந்து 2, இந்த டேர்மோட பவர் 1 + 1 2ன்னு கிடைக்கும். இந்த டேர்மோட பவரும் 2 தான். அப்போ எல்லா டேர்மோட பவரும் 2ஆக இருக்கிறதுனால டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2 அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.4 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட ஃபுல்லாகவே உங்களுக்கு அல்ஜிப்ரா யூனிட்டே ஃபினிஷ் ஆகிடுச்சு. சொல்கிறது புரியுது. ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.1 3.2 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இந்த ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா 3.3 3.4 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அல்ஜிப்ரா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு யூனிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?